ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான கேமான சோலோ லெவலிங் அரைஸ் அப்படிங்கிறதோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, டேரெக்டாக கேமுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சும்மா அதிர விடுற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க கேமில். நம்ம ஹீரோ தான் இது. அவரை அடித்து நல்லா படுக்க போட்டு செம காயத்தோடு இருக்கார். என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஒரு டைலாக் வேறு உள்ள வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தியை ஓங்கி இது எதுக்கு எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையும் உள்ளே போட்டிருக்காங்க. அதாவது இது மிடில் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீன்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்ரல் டைமென்ஷன் கால்டு அப்படின்னு ஒன்று சிட்டிக்குள்ளே, அதாவது பொதுமக்களுக்கு நடுவில் திடீர்னு ஒரு கேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கேமை தான் டஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டெலப்போர்ட் போட்டுற மாதிரி இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து நிறைய ஈவில் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து தடுக்கிறவங்கள வந்து ஹண்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்படி ஒரு மாசான இன்ட்ரோவோட கேம் ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் உள்ள ஹண்டர் அசோசியேஷனில் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது அனிமேல எப்படி தான் ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வர்றதை வச்சு. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கிற ஒரு ரைடு மாதிரி. அங்கே வந்திருக்க ஜென்ஹோ அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட நேமு. அவரை வர வச்சு எல்லோரும் நல்லா கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் என்ன இவ்வளோ பெரிய பாப்புலரான ரைடரா அப்படின்னு இந்த சைடு உள்ளவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட பெரிய நிக் நேமே வந்து வேர்ல்டோட வீக்கஸ்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அப்போ இவன் தான் எல்லாரோட வீக்கான ஹண்டரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாரு. ஓகே, இதில் எல்லா டைலாக்லாம் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா அனிமி சீரீஸில் வரதை வச்சு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ கேட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்லேருந்து சத்தம்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. ஹீரோ கரெக்டாக உள்ளே போய் ரெடியாக இருக்கார். ஓகே, அவரே தைரியம் சொல்லிக்கிற மாதிரி உன்னால் முடிக்க வச்சுன்னு அப்படின்ட்டு அவரே உள்ளே போக ரெடியாக இருக்கார். உள்ளே போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது என்னடா பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் லோட் ஆகுது. சீரியஸ் மாதிரி இல்லை, கேம் கொஞ்சம் லோடாக தான் வரும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கருப்பான ஸ்க்ரீன் வர போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது எல்லோரும் ஹீரோவை பின்னாடி விட்டுட்டு அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நமக்கு கீபேட் டிபேட் அந்த இது சொல்லி தராங்க, எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். கேம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கு காரணம் இந்த கீழே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கல ஒன்று, அந்த பேக்னாலேயே இருக்கலாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சது சரியாயிரும். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேஷ் இன்னொரு மூவ் வந்திருக்கு. அப்படியே நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது செட்டிங்ஸில் தான் மாற்ற முடியாதான்னு பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு மிஷினால் எதுவும் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகலாம். அடுத்த இதில் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ தரமாக வந்து விழும். ஓகே, அது எப்போ விழுங்குறது நாளைக்கு இருக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிசர்ட் மான்ஸ்டர் வந்து காட்டியிருக்காங்க நமக்கு. இது கூட தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு நம்ம ஹீரோ கூட. பட் அனிமையில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு காப்ளின் மாதிரி ஒன்று காட்டுவாங்க நினைக்கிறேன் அனிமையில். ஓகே, இப்போ டேரெக்டாக சண்டைக்கு போயிடலாம். ஆனால் அட்டாக் பண்ணுற மூவ் என்ன சொல்லி தரல. ஓகே, நினச்சிக்கிட்டே இருந்தால் அதே மாதிரி வந்துடுச்சு. ஓகே, அட்டாக் பண்ணுற மூவ் வந்தோன்னே அடித்து அப்படியே பிரிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த லெசர் பண்ணுறேன் அப்படியே டேஷிகேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அடித்து பிடிச்சி முடிச்சு ஒருத்தனை வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ தான் எனக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப குட்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, இது வந்து எனிமியை டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் மாதிரி அப்படின்னு காட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணி எனிமி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணி போயிடலாம் நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் இந்த மானா கிறிஸ்டல்ஸ்லாம் அழித்து உடைக்க முடியாதுன்னு பார்த்தேன். பட் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் டேராக எனிமியை பார்த்தே போகலாம் அப்படி நினச்சி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருந்தாங்க, 30 பேர் இருந்தாங்க. எல்லாத்தையும் அடித்து பிரிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். 14 இன்னொரு பேசிக் ஸ்கில் அப்படின்னு இன்னொரு மூவ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு 3 பேருக்கு அடி பயங்கரமாக உழுது. இன்னொரு மூவ் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கல, சும்மா குருட்டமேனிக்கு அமைக்கி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பட்டனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு இன்னொரு கேரக்டர் வந்து உள்ளே விட்டுருக்காங்க. அந்த கேரக்டர் நேம் தெரில. ஓகே, அந்த கேரக்டர் உள்ளே வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நமக்கு அசிஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரும் பார்த்திங்கன்னா 3 பேரையும் ஈஸியாக கொண்டு முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எனிமியை ட்ராக் பண்ணி காட்டுது. நம்ம அந்த பக்கமாக அப்படியே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே அந்த பக்கமாக வேகமாக அந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சுட்டு மூவ் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு பெரிய லிசர்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து விழுது. ப்ளூ லிசர்ட் அப்படின்னு போட்டுருச்சு. இப்போ இதுக்கும் நமக்கு தான் சண்டை நடக்கும்போது அதுக்கு இல்லாமல் அசிஸ்ட்டுக்கு வேறு ஆள் இருக்குது, அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 ஹெல்த்து பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று பர்பிள், இன்னொன்று ப்ளூ கலரில் வர்றதுக்கு. அதே மாதிரி அந்த அசிஸ்ட் கேரக்டரையும் கூப்பிட்டாச்சு. அது வந்து ஹீலிங் கேரக்டர். அவள் பேர் வந்து ஜோஹி. நடுவில் பார்த்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. இவர் பேர் சாங் அப்படின்னு கூப்பிட்ருக்கு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர், அதனால் ஈஸியாக அடித்து பிடிச்சிட்டார் வந்தோடனே. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ பிளாக் ஸ்க்ரீன் போட்டு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன லோட் ஆகுது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கட் சீன் வர ஆரம்பிச்சிருச்சு. கட் சீன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
அந்த டபுள் டஞ்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது டபுள் டஞ்சன் சொல்லக்கூடாது, ஒரு புதுசாக ஒரு கேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன லோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகணும், அந்த லோடிங் போயிடும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய பேர் திறக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து திறந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனிமி அந்த மாங்காவில். ஆனால் இதில் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு லோடிங் ஸ்க்ரீன் வந்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி லோடாகி உள்ளே போயிடுச்சு. போன உடனே ஒரு பிளாக் ஸ்க்ரீனு திரும்பவும் அடுத்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த விளக்கெல்லாம் தானாக எரிய ஆரம்பிச்சிச்சு, ஒரு நெருப்பு கலர் ப்ளூ கலர் நெருப்பில். அதனால் எல்லோரும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நடந்து. ஓகே, அதேமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலைலாம் இருக்குது. அதேமாதிரி அதே தான் அவங்க சொல்கிறாங்க, டார்ச்லாம் திடீர்னு அதுவாக எரியுது அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி ஒரு டஞ்சன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல் சிலையாக இருக்கும் நிறையா. இது எல்லாம் பயங்கர அலப்பறை பண்ண உண்மையை சொல்லலாம். பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே போய் மெயினான தலையை பார்க்குறாங்க. இதுதான் பாஸ் மாதிரி பெருசாக ஒன்று சிலையாக இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்க இதுதான் பாஸ் போல் அப்படின்னு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் கட்டுறாங்க. கதவு தானாக மூடிடுச்சு. இப்போது என்ன சாவு தான் அடுத்து. ஓகே, ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அதை பார்த்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சிக்னலு. இது வந்து அனிமல் உள்ள சீனா மாங்கால உள்ள சீனான்னு தெரில இந்த சீனு. ஓகே, பார்த்திங்கன்னா அது வந்து திடீர்னு ஓகே இந்த கதவுக்குள்ளே நான் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சிலையை காட்டுறாங்க. ஸோ ரியலி அஃபெக்ட், அதாவது பயமுறுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாங்க. ஓகே, உடனே ஒருத்தர் வந்து தானாக முன்னாடி எல்லோரும் ஓடுறாங்க. அந்த சிலை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாரு. மற்றபடி எக்கச்சக்கமான பேர் செலஞ்சிட்டாங்க. 2 கால் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வந்தாலும் உடம்பே காணும். அதுபோக அந்த ஸ்டாச்சு வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட சிரிப்பை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் உண்மையை சொல்லலாம். அடுத்து எல்லோரும் தளர்ச்சி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து ஓடி போய் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு கிட்ட நின்றுக்கிட்டாரு. இங்கே சேஃபு அப்படின்னு சொல்லுவார், ஆனால் அவர் கதையை முடிச்சிட்டாங்க. பின்னாடி உள்ள அந்த ஸ்டாச்சு எடுத்து வெட்டிடும். பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் செத்துருவாங்க இதில். ஓகே, பார்த்திங்கன்னா நிறைய பேர் செத்துட்டாங்க, அதை தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து படுக்க போட்டுருக்காங்க. ஓகே, இவர் வந்து ஜோக்கியை கூப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவர் வந்து போக சொல்கிறாரு. ஹீரோ வந்து மாட்டிப்பார். அந்த பொண்ணு அவர் கத்தும், ஆனால் அடித்து தூக்கிட்டு போயிடுவார். ஓகே, இப்போதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு போகிறாரு. ஓகே, மன்னிச்சிரு அப்படின்ட்டு தூக்கிட்டு அந்த கேட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. நடுவில் வந்து கேட் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் எல்லோரும் சில பேர் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஹீரோவை மட்டும் அங்கே விட்டுட்டு தனியாக. அதாவது இந்த இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இந்த கேமில் வந்து அந்த அளவு டீட்டெயில்ஸ் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாச்சுஸ் வந்து அப்படியே ஹீரோவை பார்த்து நடந்து வரும். இந்த சீன் தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ ஒத்த கத்தியோடு நின்றுட்டு இருப்பார். பட் ஒன்றும் பண்ண முடியாது, அடித்து கொண்டுருவாங்க மொத்தமாக சேர்த்து. அதாவது மூச்சு வாங்குற மாதிரி. ஆனால் கத்தி வச்சு ஒரே இறக்கு நெஞ்சிலே குத்திட்டாங்க. அந்த ஸ்டாச்சு குத்தி தூக்கி எரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விழுந்தார். அதோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. சோலோ லெவலிங்கிற கேமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஓகே, பார்த்திங்கன்னா லோடிங் ஸ்க்ரீனு இவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க. இங்கேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மொத்தமாக வெட்டி சாய்ச்சிட்டாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் இந்த கேம் சிஸ்டமில் பிளேயராக இருக்க அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தாச்சு. அதாவது இந்த கேமில் வந்து நம்மளும் இப்போ ஒரு பிளேயராக மாறிட்டோம். ஓகே, அதாவது அனிமி வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும், ஒரு பிளேயராக ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளும் இப்போ ஒரு வந்து பிளேயராக மாறிட்டோம் இந்த சோலோ லெவலிங்கில். நம்ம ஹீரோ வச்சு இதுக்கப்புறம் நம்ம தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் டவுன்லோட் ஆகிறதுனால அப்படியே நான் இந்த சீனை வந்து இதோடு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீன் வரைக்கும் உள்ளே போவேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இந்த சாப்டர்ஸ்லாம் ஒரு வீடியோவாக வரும் தனியாக. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் நாளைக்கு வரலாம், இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே கூட வரலாம். அதனால் எல்லோரும் ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.